வாழை சாகுபடி அதிகமாக செய்யப்படும் நாமக்கல் மாவட்டத்தில் வாழை ஆராய்ச்சி மையமும் இல்லை, வேளாண் கல்லூரியும் இல்லை. அதேபோல் வாழையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க தொழிற்சாலையும் இல்லை. வாழை விவசாயிகளுக்கு இவ்வளவு குறைகள் இருக்கும் நிலையில் எந்த வேட்பாளரும் அது பற்றி பேசாமல் வாக்கு சேகரிப்பது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு அதிகமா மோகனூர் பகுதிகளில் வாழை பயிர் அதிகமா சாகுபடி பண்றாங்க. இந்த வாழை பயிர்ல பாத்தீங்கன்னா அது போடக்கூடிய அந்த செலவினங்களுக்கு தகுந்த அளவுக்கு போதிய வருமானம் விவசாயிகளுக்கு இல்ல. அவங்களுக்கு அந்த மூங்கில் போடுற செலவுகள் இருந்து முட்டுவலி செலவு அதிகமா ஆகிட்டு இருக்குது. அதுக்கான விற்பனை வாய்ப்பு என்பது மிகவும் குறைவா இருக்குது. இதை மாற்றுவதற்காக இந்த வாழைப்பழத்திலிருந்து மதிப்பு கூட்டிய பொருள் தயாரிக்கின்ற விதமா இந்த ஜெல்லி தயாரிக்கிறது, ஜாம் தயாரிக்கிறது, ஒயின் தயாரிக்கிறது, பிரெட், பிஸ்கட் தயாரிக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலைகளை மோகனூர் பகுதியில் அமைச்சா இந்த பகுதியில் இருக்கின்ற வாழை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும். அதை வருகின்ற இந்த பாராளுமன்றத்துடைய தொகுதி வேட்பாளர் செஞ்சா மிகவும் சிறப்பா இருக்கும். ஆகவே இந்த வெற்றிலை பயிர்ல இருந்து மதிப்பு கூட்டிய பொருளை தயாரிக்கு அதுக்கு ஒரு தொழிலை மேம்படுத்தணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்குது. இது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. வடநாடுகளுக்கு தான் இதை அனுப்பி வைக்கிறாங்க. ஆகவே இங்கு அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முனையத்தை வேலூரிலே இந்த வெற்றிலை விற்பனை முனையத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான கோரிக்கையாக வைக்கின்றோம். தமிழ்நாட்டில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டம் பிரதானமாக விவசாயத்தை நம்பி, விவசாயம் அதை சார்ந்த தொழில்கள் தான் பிரதான தொழிலாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாமக்கல்லில் வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு ஒரு அரசு வேளாண் கல்லூரி மற்றும் தோட்டக்கலை கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் மிளகு, காஃபி, அதே போல கிராம்பு உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் ஏராளமாக விளைகிறது. அதில் ஏராளமான நோய் தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நாமீரிப்பேட்டை ஒன்றியத்தில் சேகோ ஃபேக்டரி நிறைந்திருக்கிறது. மரவள்ளி கிழங்கு தான் அதிகமாக பயிரிடப்படுகிறது. அது வெள்ளை பூச்சி நோய் தாக்குதல் என்பது ஏற்படுகிறது. பரமத்தி வேலூர் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் வாழை, அதே போல பாக்கு உள்ளிட்ட தொழில் பிரதானமாக இருக்கிறது. அதிலும் ஏராளமான நெருக்கடிகளை இந்த விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு எளிமையாக வேளாண் கல்லூரி அல்லது தோட்டக்கலை கல்லூரி இருந்தால் இந்த மக்களுடைய பிரச்சனையை, விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் என்று இந்த பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது.